பையனுக்குலாம் கொடுக்காத, போய் உள்ள உட்காந்துன்னு. அப்பவே பையன் கணக்கு போட்டுறான். 10 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கினா பக்கத்து வீட்டு பையனுக்கு கொடுக்கப்படாது. 50 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கினா கூட பிறந்த அண்ணனுக்கே தரப்படாது. 500 ரூபா சம்பாதிச்சா பெத்த அப்பனுக்கே சோறு போடப்படாது. நாம தானே கற்றுக் கொடுக்குறோம். அப்புறம் எப்படி குழந்தை மேலே சொல்ல முடியும்? பள்ளிக்கூடத்துக்கு போனால் வாத்தியாராவது ஒழுங்கா சொல்லி தரா, டே 5ல் 7 போக மாடா, போகாது. பக்கத்தில் கடன் வாங்கு, கடன் வாங்கி கழி. இதுவரைக்கும் எந்த வாத்தியாராவது திருப்பி கொடுன்னு சொல்லியிருக்காரா? அவன் வளர்ந்து பெரியவன் ஆகிறான், எங்கிட்ட 5 ரூபா தான் இருக்கு, பாம்பத்தில் ஐயா சார் ஒரு 10 ரூபா கொடுங்க, வாங்கிக்கிறான். அவர் திருப்பி கேட்குறார், சார் நான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, நான் படிப்பேன், படித்தபடி தான் நடப்பேன். எங்க வாத்தியார் கடன் வாங்கி கழின்னு தான் சொல்லி கொடுத்தாரே தவிர கடனை வாங்கி திருப்பி கொடுடான்னு சொல்லலை. உங்ககிட்ட கடன் வாங்கியாச்சு, நேத்தைய பொழுத கழிச்சாச்சு, பேசாம போங்க சார். டேய், நன்றி மறப்பது நன்றன்றுடா. இவன் உடனே, சார் நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இவன் அவன் நன்றி மறக்காதனா நன்றி இல்லைன்னு தெரியுது இல்ல, மறந்துரு. இப்படி படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான்ல, ஆழமான பொருள்களை நம்ம புரிஞ்சுக்கணும். எழுதினவனுக்கும் சேர்ந்து கெட்ட பேரா இங்க. அதனால அவன் என்ன பண்றா, தன்னுடைய பாலை கொங்கையிலே வளர்கின்ற அமலமாய் போதமாய் ஆதிநாதனுடைய அமலமாய் போதமாய் தன் கொங்கையில் வளர்கிற இன்னமுதத்தை ஏதமில்லதோ குறுமொழி வெள்ளத்திலே கறந்து ஒரு நல்ல தங்க கிண்ணத்துல கறந்து அத காதலால் கௌரி தனையனுக்கு அர்த்தினா. இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் லட்சம். காதலால், கடனுக்கு போடப்படாது. குழந்தைக்கு சாதம் போடும் போதும் சரி, புருஷனுக்கு சோறு போடும் போதும் சரி, பொண்டாட்டிக்கு செய்யற போதும் அதுக்கு அடிப்படையில் அன்பு இருக்கணும். ஒரு குச்சிக்கிழங்க வாங்கிட்டு தார் ரோடு போடுறவன் அழுக்கு வேட்டியில முடிஞ்சுக்கிட்டு மரத்தடியில் இருக்க பொண்டாட்டிக்கு பாதி கொடுத்துட்டு சாப்பிட்றானே அவன் தான் புருஷன். கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு 4 குழந்தை பிறந்தா கூட அடையாறு ஆனந்த பவன்ல போய் ஒரு பக்கடா பட்டலத்தை வாங்கி இவன் மட்டும் தின்னுட்டு அக்கடான்னு வந்தா அவன் புருஷனே இல்லை. இவன் மட்டும் தின்னுட்டாலும் அது அக்கடா இல்லை. மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்வதுதான் இல்லறம். தனக்குன்னு வாழ்ந்தவன் இன்னொருத்தியோட, 2 பேருமா சேர்ந்து வாழ்ந்தது குழந்தைகளுக்காக. குழந்தைகள் பிறந்த பிறகு அந்த குழந்தைகளின் நண்பர்களுக்காக, உலகத்துக்காக. இந்த வளர்ச்சி வேணும், வளர்ச்சி வேணும், அதுதான் முக்கியம் இங்க. அதனாலதான் காதலால் அன்போட கொடுத்தா, அன்போட பால் குடிச்ச குழந்தை அன்போட வளரும், மற்றவங்களுக்கு அன்போட தரும். அடிச்சு வளர்க்கிற குழந்தை அடுத்தவனை அடிச்சு தான் பிடுங்கும். அதனால்தான் இங்கே காதலால் தனையனுக்கு அர்த்தினாள் கௌரி. குழந்தையை தூக்கிட்டு வந்தாச்சு, ஒன்னாச்சு. இந்த தன்மையில தான் 6 முகத்தோட இருக்கான்ல, 6 விதமான குணங்கள் அவனிடத்திலே இருக்கிறது. அவனால வாரி வாரி கொடுக்க முடியும் பல கைகளினாலே. அவர் அப்பா எத்தனை கையால தர்மம் பண்றாருன்னா அத்தனை கை அவருக்கு முளைக்கல, அத்தனை பேருக்கு கொடுக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப முருகன் கந்தவெற்புக்கு வந்தாச்சு, விளையாடுறான். அவனுடைய விளையாட்டுக்கள் எல்லாமே உலகத்தையே மகிழ்விக்கக்கூடிய விளையாட்டு. அந்த நேரத்தில் குழந்தை சிறுதேர் உருட்டி விளையாடுகிறது. ஆண் குழந்தையா இருந்தா எதை கண்டாலும் போட்டு அடிக்கும், டப 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 தப்பட்ட, எதை பிடிச்சாலும் இழுக்கும். இப்ப எந்த குழந்தையும் இழுக்கிறதுல, அப்பனையும் அம்மாவையும் பள்ளிக்கூடத்துக்கு தான் இழுக்குது, ஃபீஸ் கட்டுற அன்னைக்கு மட்டும்தான். முன்னெல்லாம் இழுக்கும். முன்னாள் தேர்க்கடையில் போனா ஆனை வாங்கி தருவான், குதிரை வாங்கி தருவான், சக்கரம் வச்சிருக்கோம், இழுக்கும் குழந்தைங்க. பெண் குழந்தைங்க சொப்பு வச்சு விளையாடும். நான் ராமேஸ்வரம் போனா, திருச்செந்தூர் போனா மாக்கல் சொப்பு மரச்சொப்பு வாங்கிட்டு வந்துடும். சின்ன வயசுலயே சோறு குழம்பு பண்ணும். இப்ப எல்லாம் வித்து ஒண்ணுமில்ல, எல்லாம் லேப்டாப். வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே லேப்டாப்னு அடிக்கிறது போச்சு, வெளியே வந்து லேப்டாப்னு அடிச்சுக்குது. அதனால அதெல்லாம் தெரியல வாழ்க்கையினுடைய. இங்க அந்த குழந்தைக்கு தேர் உடுத்துக்கு, சிறுதேர் உருட்டும் பழம். முருகன் பிள்ளைத்தமிழ் பாடி இருக்கிறார். முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் வைத்தீஸ்வரன் கோயில என்ன அழகா இருக்கும். அப்படியே கூட்டிட்டு கொண்டு வருது குழந்தை. அப்ப பிரம்மா பார்க்க வர்றார். பிரம்மா பார்க்க வர்றார். பார்க்க வரும்போது அதான் அழகா சொல்லுவார். இந்த முருகன் குழந்தைன்னு சொல்றாங்களே, திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ சூரழ குன்றழ விரும்பி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று போதும் குவலயமே. அலங்காரம். இவனை போய் கிழவன்னா தலைவன் அர்த்தம், பெரியவன் அர்த்தம். அப்போ சில கிராமத்துல பெருசும்பான், சில பேர் கழுடுமா, 2 ஒண்ணு அர்த்தம் தான். பெரியவர், இவர் ஞானத்திலே பெரியவர். முருகப்பெருமானை போய் குறிஞ்சிமலைக்குரிய கிழவன் என் உரிமையாளன்னு சொல்லுகிறாரு. அது பச்சை குழந்தைடா. எல்லா குழந்தையும் பிறந்த உடனே குழந்தை அழும், மற்றவங்க சிரிக்கணும். குழந்தை அழுதாதான் நமக்கு சிரிப்பு வரும். குழந்தை அழுகலைன்னா அது போயிடுத்துன்னு அர்த்தம். நாம் அழுவோம். பிறந்த உடனே குழந்தை அழுகணும், சுற்றிலும் இருக்கிறவர்கள் சிரிக்கணும். நாம சாகிற போது நாம சிரிச்சுக்கிட்டு போனோம், நம்ம சுத்தி இருக்கிறவன் அழணும். நாம செத்த உடனே எல்லாம் பட்டாசு வெடிச்சு ஜே ஜேன்னு கொண்டாடினாலும் நம்ம மகாபாவின்னு அர்த்தம். அதனால பிறக்கும் போது அழுது கொண்டு பிற, போகும்போது அழ வைத்து விட்டு போ. புறந்தார்கண் நீர்மல்க சாகிற்பின் அச்சாக்காடு இறந்து கொள் தக்கதுடை. கர்ணன் செத்த போது அத்தனை பேர் அழுதாங்க.
பாண்டவர் செத்தா கௌரவன் சிரிப்பான், கௌரவர் செத்தா பாண்டவர் பாயசம் வைப்பான். ஆனா கர்ணன் இருந்த போது மட்டும்தான் பாண்டவர்கள் அழுதார்கள், கௌரவர்கள் அழுதார்கள், மண் அழுதது, விண் அழுதது, கிருஷ்ணனே அழுதான். கடவுளே அழுதது அந்த ஒரு இடத்துல மட்டும்தான். எந்த இடத்துலையும், எந்த புராணத்திலையும், எந்த இதிகாசத்திலையும் எந்த பக்தனுக்காகவும் கடவுள் அழல, கர்ணனுக்காக மட்டும்தான் அழுதான். மைத்துனன் உரைத்த வாய்மையை கேட்டு மலமலர் உகந்து உகந்து கைத்தல மலரால் அடைத்து கண்மலர் கருணை நீராட்டி. அப்படி நல்லவங்க நமக்காக அழுவார்கள் என்றால் அந்த சாவை பிச்சை கேட்டாது வாங்கணும். அப்படிப்பட்ட இந்த குழந்தை அழுதுதான். இந்த முருக குழந்தை அழுத போது 3 பேர் அழுதானும். குழந்தை அழுதா எல்லாரும் சிரிக்கணும். 3 பேர் சிரித்து அழுதாரலாம். யாரு? கடல் அழ, குன்றழ, சூரழ. கிரௌஞ்ச வடிவபான் என்ற தாரகன் அழுதா, ஐயோ என் மேல வேலறிய போற குழந்தை பிறந்துருத்தே. கடல் அழுதது. கடல் சுவர உக்ரகுமார பாண்டியனாக திருவிளையாடல் புராணத்திலே சொல்லப்பட வந்திருக்கிற முருகன் உதித்து விட்டானே, கடல் அழுதது. சூரபத்மா அழுதான், என்னை அழிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன் அழுதானே. மற்ற உலகத்துல எந்த குழந்தை பிறந்தாலும் குழந்தை மட்டும்தான் அழும். முருக குழந்தை பிறந்த போது பாவிகள் அழுதார்கள், நல்லவர்கள் சந்தோஷப்பட்டார். இப்போ அந்த உமையாள் பயந்த இளஞ்சியம், மைதார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரை அங்கும் வாழ வைப்பான், வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான் தலை கத்தரிக்க எய்தான் மருகனே உமையாள் பயந்த இளஞ்சியமே. அவ வாரி எடுத்தா. அவ குழந்தை தான் சொல்றான், கௌரி தனையன், சிவபாலன்னு பேர் அவனுக்கு. இந்த கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால அவன் கார்த்திகேயன், சரவணத்துல இருந்ததுனால அவன் சரவணன். அப்படி அவன் கங்கையில மிதந்து வந்ததுனால காங்கேயன், அக்னி தாங்கியதுனால அவன் அக்னி பூ. இப்படி யார் யாரெல்லாம் வந்தார்களோ அத்தனை பேருக்கு பெருமை சேர்க்கிற நன்றியோட தன் பேரை சேர்த்திட்டான். சேந்தனாய், கந்தனாய், செங்கோட்டு வெற்பனாய், செழுஞ்சுடர்வேல் வானவனாய், செந்தமிழ் நூல் விரித்தவனாய் விளங்கினவன். அப்போ வேலை பிடித்ததனால் வேலன் என்று குமரனாய் இருப்பதனாலே குமரன், உமையவள் அழைத்ததனாலே உமையவள் சிவபாலன். இப்போ அந்த குழந்தை தேர் உருட்டி விளையாடு. சிவபெருமானை பார்ப்பதற்காக பிரம்மதேவன் வர்றார். எப்போவுமே இந்த குழந்தைங்க தான் வாசல்ல இருக்கும், யாராவது பார்க்க வந்தா. இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. எந்த வீட்டுக்கு போனாலும் குழந்தை இருக்கிற வீட்டுக்கும் பெண்கள் இருக்கிற வீட்டுக்கும் வெறுங்கையோடு போகக்கூடாது. இது பெரியவங்க சொல்லி கொடுத்த வார்த்தை. குழந்தை இருக்கிற வீட்டுக்கு ஒரு 2 திராட்சை பழத்தையாவது வாங்கிட்டு போகணும், ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையாவது வாங்கிட்டு போகணும். பெண்கள் இருக்கிற வீட்டுக்கு ஒரு அரை முழம் பூவாவது வாங்கிட்டு போகணும். இது எதுக்கு? பையன் வாசல் விளையாடிட்டு இருப்பான், அப்பாவை பார்க்க ஒருத்தர் வந்தா இவன் ஓடி வருவான். ஓடி வந்தோன்னு ஒரு கையைத்தான் பார்க்கும். சின்ன குழந்தை இல்லையா, நம்ம வந்தோன்னே இந்தாடா கண்ணா பிஸ்கட் கொடுத்தோன்னா அது வாசலுக்கு ஓடும். பக்கத்து வீட்டுக்கு யாரா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கான்? ஒரு நல்ல மாமா வந்திருக்கார். இந்த 10 ரூபா பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா அவன் தெரு முழுக்க போய் உங்களுக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவான், ரொம்ப நல்ல மாமா, ரொம்ப தங்கமான மாமா. நீங்க வெறுங்கையோட போனீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் யாரா வந்திருக்கா, அதுவா ஒரு கஞ்ச பிசினாரி வந்திருக்கு, நமக்கு உடனே பட்டம் கிடைச்சிடும். அதே மாதிரி ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிற பெண்கிட்ட கொடுத்தா காஃபி திக்கா வரும். அண்ணே காஃபி சாப்பிட்றீங்களாம்பா. நீங்க வெறுங்கையோட போய் வீட்டுக்காரர் காப்பி கொடு, காப்பி வேண்டாம், ஒன்று வேண்டாம், கட்ட கட்டு காப்பியா. நமக்கு மரியாதை கிடைக்கணும்னா அந்த அம்மாவை சரி பண்ணிக்கணும், நமக்கு மதிப்பு கிடைக்கணும்னா குழந்தையை சரி பண்ணிக்கணும். இது அடிப்படை உண்மை. ஒரு பெரிய கலெக்டர் வீட்டில் போய் ஒரு காரியம் சாதிச்சுக்க போறீங்க, ஒரு எம்எல்ஏ வீட்டில் போய் ஒரு கையெழுத்து வாங்கணும். அவன் வீட்டு குழந்தை விளையாடிட்டு இருக்கும், வெளியே மூக்கில் சளி ஒழுகும், அது பாட்டு விளையாடிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு அது கேட்கும், நீ யாரு? ஏன்னா அது பணக்கார வீட்டு பிள்ளை, அப்படிதான் கேட்கும். நீ யாரு, எதுக்கு வந்த? நாம உள்ள போவோம். உள்ள போய் என்ன சார் உங்க பையன் மரியாதை இல்லாமல் பேசுறான்னு சொல்லப்படாது, கையெழுத்து கிடைக்காது. சார் உங்க பையன் பெரிய ஞானி சார், கடவுளை அவர் இவர்னா சொல்றோம். சாமி வருது, சாமி வருது, முருகன் வர்றான், பிள்ளையார் கொடுக்குறார். சிவபெரும் பிள்ளையார உத்தரத்தான் யாராலையும் அவன் இவன்னு சொல்ல முடியாது, பிள்ளையார்னு சொல்லவே முடியாது. திட்டவன் கூட பிள்ளையார்னு மரியாதையை தான் சொல்லணும். மற்ற எல்லா சாமியும் சிவன், கிருஷ்ணன், ராம, முருகன் எல்லாம் அவன் இவன் தான். பிள்ளையார பிள்ளையான்னு சொல்ல முடியாது. மரியாதையோட ஓட்டு உடைக்கிறவங்க கூட பிள்ளையார் மரியாதையா சொல்லணும், அவர் தான் கெட்டிக்காரரு இங்க. அதனால எல்லாத்தையும் நம்ம அவன் இவன் அது சாமி வருது அப்படிதான் சொல்றோம். நம்மளையும் பார்த்து நீ யாருங்குது அந்த பையன். சார் உங்க பையன் தெய்வ குழந்தை சார், நம்மளையும் தெய்வ மாதிரியே கூப்பிடுறான்னு சொல்லணும். மூக்குல சளி ஒழுகுதுன்னு சொல்ல, அறிவு ஒழுகுது சார், அப்பதான் காரியம் ஆகும். சாதாரண ஒரு இன்னைக்கு இருந்து நாளைக்கு டிஸ்மிஸ் ஆகிற ஒரு ஆளுகிட்ட போய் ஒன்று வாங்குறதுக்கே அவன் குழந்தைய புகழ்ந்து தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் எரிது. உன் பிள்ளை கெட்டிக்காரன்னு சொன்னா அப்பன் சந்தோஷப்படுவான். முட்டாள பெத்தவனா இருந்தா கூட 4 பேர் உன் பிள்ளை கெட்டிக்காரனா வேண்டியதை கொடுப்பான். உண்மையிலேயே கெட்டிக்கார குழந்தை. அதை பார்க்க பிரம்மதேவன் வரான், முருகனை கண்டுக்கவே இல்லை, நேர போனான். முருகன் கேட்டா நீ யாரு? சிவபெருமானை பார்க்க வந்திருக்கிறேன்.
சரி நீங்க யாரு? நான் தான் பிரம்மன். அந்த நான்கிற வார்த்தை வரப்படும். அதான் ஆணவம். ஆணவத்தை அடக்குவதற்காக வந்து பிறந்தவன் முருகன். அவங்கிட்டே போய் நான் தான் பிரம்மன். கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு வீட்டில் இருக்கிற நாயிலிருந்து தாய் வரைக்கும் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணணுமா? சொல்லக்கூடாது. உங்க அப்பா கிட்ட போய் நின்றுட்டு நான் தான் ருக்மணி, நான் பிறந்த தேதி இது, என் நட்சத்திரம் இது, அவனுக்கு தெரியாது? அவன் தான் நம்மளை பெத்தவன். நம்ம பிறந்த போதே அவனுக்கு தெரியும். அவன்கிட்ட போய் நான் தான் ராமசாமியர் பையன், நான் தான் வந்து சண்முகவேலு, என் நட்சத்திரம் மிருகசீரிஷம், சாமி தான் நமக்கு அட்ரஸ் எழுதி அனுப்புறான். அவங்ககிட்டயே போய் என் பேர் ருக்மணி, எனக்கு மிருகசீர நட்சத்திரம், ஆத்திரேய கோத்திரம், அர்ச்சனை பண்ணுனா பைத்தியக்காரத்தனம். கோவிலுக்கு போய் அர்ச்சனை சாமி பேருக்கு பண்ணுங்கணும். நீங்க கொடுத்தாலும் கூட உங்க பேரை இங்கேயே சொல்லிடுவார். ராமசாமி நாமியாம் பால்பாக்கியம் பெருகட்டம். இங்கேயே அங்க போய் சொல்றது முழுக்க சாமி பேர்ல தான். அதை நாமளே சொல்லிட்டு போகுது. ராமசாமி நாமியாம் பால்பாக்கியம் பெருகட்டம், அப்பா கொடு, தீர்ந்து போச்சே. இது எதுக்கு? சாமி பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். நான்கிறது வரக்கூடாது. நான் என்பது வரக்கூடாது. ஆடு இருக்க உசுரோட இருக்குமே மேங்கும். மை என்றால் இந்தியில நான் நான் அர்த்தம். அந்த ஆடு செத்து போச்சு, சதையெல்லாம் தின்னுவிட்டான், எலும்பெல்லாம் சூப் வச்சு குடிச்சுட்டான், நரம்பெல்லாம் செருப்பு தைக்க எடுத்துக்கிட்டான், கடைசியில தோல் மிஞ்சித்து, தோலை ஒரு மிருதங்கத்துக்கு உரையா போட்டான், அடிச்சான். தும் 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 தும்னா நீன்னு அர்த்தம். நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நான் செத்து போன பிறகு ரத்தமா சதையா எலும்பா எது நான்? எதுவுமே இல்லை, எல்லாம் நீ அதை அடிக்குது. தும் 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 நீ நீ நீ. நான்கிற வார்த்தை வரப்படாது. ஆனா வராம இருக்கவும் முடியாது, ரொம்ப கஷ்டம். திருப்பாவையில நான்கிற வார்த்தை வராது, ஒரு இடத்துல வரும். நானே தான் ஆகிடுக. அது வந்து பிறர் குற்றத்தை தன் குற்றம் போல ஏற்றுக்கொள்கிற பணிவே தவிர அது ஆணவமே இல்லை. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமவென பெற்றேன். அங்க நானா செஞ்சே இல்ல, நீ செய்ய வச்சேப்பா. நான் என்பதே இல்ல சொல்லணும். இப்ப இங்க அதை விடவும் முடியாது. நான் என்பது ஆணவம், எனது என்பது மமகாரம். எனதை கூட விட்டுறலாம். இந்த வளையல் வேணுமா எடுத்துக்கோ, இந்த நெக்லஸ் வேணுமா எடுத்துக்கோ, என் வீடு வேணுமா எழுத்து, என்னோடதை கொடுத்துடலாம். ஆனா நான் தான் கொடுத்தேன், அது சொல்லாம இருக்க முடியாது. அதை கத்துக்கணும். இங்க அதனால இவன் சொல்றான் நான் தான் பிரம்மன். அது ஏன் நமக்கு அந்த நான்கிற எண்ணம் வந்ததுன்னு ஒரு பையன் கேட்டான். பிரான்ஸ்ல கேட்டான், நம்ம ஊர் பையன் கேட்க மாட்டான். பாரிஸ்ல ஒரு பையன், ஏங்க எல்லாருக்கும் அந்த நான்கிறது என்னதான் ஒதுக்கினாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் செஞ்சுட்டேங்க, நான் வர்றேங்க சொல்றோம்ல, அப்ப அந்த நான் ஏங்க வருதுன்னு. டேய், வாத்தியாருக்கே 2ஆம் வாய்ப்பாடு தெரியலன்னா அவர்கிட்ட படிக்கிற பையனுக்கு எப்படி 8ஆம் வாய்ப்பாடு தெரியும்? அவனும் சைபர் தான் வாங்குவான். அதுதான் தாயை தண்ணித்துறையில பார்த்தா மகளை வீட்டில் பார்க்க வேண்டாம். இந்த பிரம்மனுக்கே நான்கிற எண்ணம் விடலையே, அவனால படைக்கப்பட்ட நமக்கு எங்க இருந்து போகும்? அவன் வர்ற போதே நான் எழுதித்தானே அனுப்புறான். 2ஆம் வாய்ப்பாடு தெரியாதவன் அவன் நான் தான் பிரம்மன்னா. உனக்கு என்ன வேலைன்னா முருகன். உலகத்தை படைப்பது எப்படி படைப்ப? வேதம் சொல்லி படைப்பேன். பிரம்மனுக்கு வேதநாயகன் ஒரு பேர் உண்டு. வேதங்கள்லாம் அவன் படிச்சது, அதனால வேதத்தை சொல்லி படைப்பேன். எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். இவர் ஓம் நிறுத்து. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன இந்த விளக்கத்துக்கு என்ன? நீ படிச்சா போராதுரா, அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு படி. இன்னைக்கு எல்லாம் மக்கப் பண்ணி மனப்பாடம் பண்ணி கக்கிப்படுது. மனப்பாடம் பண்ணலையா பிட் அடிச்சு எழுதிப்படுது. நாம படிச்சதை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வகுப்புக்கும் 10 திருக்குறள் மனப்பாட பாடம். ஹையர் செகண்டரிக்கு 30 திருக்குறள் மனப்பாட பாடம். 11 வருஷம் கீழ் வகுப்புகள்ல படிக்கிற போது குறைஞ்சபட்சம் அவன் ஒரு 200 திருக்குறள் மனப்பாடம் பண்ணி இருக்கணும். ஆனா பரீட்சை முடிஞ்சு எல்லாரும் தான் எங்க 2 திருக்குறள் சொல்லுங்க, அதெல்லாம் அப்பே மறந்துட்டேன். சாப்பிட்டது ஜீரணம் ஆகணும். இப்படி போட்டது அப்படியே வெளியே வந்துட்டா பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி புரிந்து கொண்டு படி. அதைத்தான் முருகன் கற்றுக் கொடுத்தான். இப்ப ஓம்னு சொன்னியே, இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் படிப்போம், அட்டையில் அது யார் எழுதினதுன்னு தெரியாது. கதை தெரியும், அந்த கதாசிரியர் பேர் தெரியாது. எந்த பிரஸ்ல அச்சடிச்சான் தெரியாது. வீட்டுக்குள்ள எட்டி பார்ப்போம், வாசப்படி தெரியாது. இங்க அதே மாதிரி இவனை ஓம முக்கியமா நினைக்கல, வேதத்தை மட்டும் படிச்சுட்டான். வேதம் படித்தவர் பிரம்மா, வேத நாயகன். முருகன் சொன்னார் ஓம்க்கு என்ன அர்த்தம் தெரியல. ஓங்கி ஒரு குட்டு வச்சான். ஏன்? இப்போ வீட்டில் இப்பெல்லாம் ரீஃபில் பாக்கெட் வருது. இப்போ 1 கிலோ சர்ஃப் வாங்கிட்டு வர்றீங்க பாக்கெட்டில். ஏற்கனவே சர்ஃப் போட்டு வச்ச 1 கிலோ பாட்டில் உங்கள் வீட்டில் இருக்குது. நீங்கள் அந்த பாக்கெட் வாங்கிட்டு வந்தோன்னா அதை கத்திரிச்சு இந்த பாட்டிலில் போடுறீங்க, பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுறீங்க? பாட்டிலில் குலுக்கி விடுவீங்க. குலுக்கி விட்டால் அந்த 1 கிலோ சர்ஃப் இதில் பிடிச்சிரும். குலுக்கி விட்டால் உள்ளே போயிடும். எங்கூட ஒரு டீச்சர் இருப்பா, பிள்ளைக்கு 4 இட்லி ஊட்டிட்டு சுற்றிட்டு வாடா கிரவுண்டம்பா. அவன் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிப்பான்.
எதுக்குடி நான் இத்தனை பேர் இட்லி அதை அவ்வளோ முழி பிதுங்கும் தின்னுட்டு வா, ஏன்னா சுற்றிட்டு வந்தால் கொஞ்சம் குலுங்கினா உள்ளே இறங்குங்க, அப்படி போடணுமா? வாயை திறந்தா காக்கா கொத்துற அளவுக்கு. அதனால் இங்கேயும் அந்த தலையில் இப்படி குட்டுவோமே, ஆனால் நமக்கு அந்த அறிவு ஒரு குலுக்கல் வந்து சோர்ந்து கிடப்போம். யாராவது திறந்தா நாமளே இப்படி தலையை உலுப்பிப்போம், யாராவது அசையாம உட்காந்தா பிடிச்சி ஒரு ஆட்டுவோம். அதனால அந்த குலுக்கி விட்டால் அந்த அறிவு வேலை செய்யும். அந்த காலத்தில் படிக்காத பையனை குட்ட சொல்லுவான், படித்த பையனை விட்டு படிக்காத பையனுக்கு, ஏன்னா அந்த கை வழியா அந்த அறிவு அவனுக்கு போகட்டும். இப்பெல்லாம் பையன் வாத்தியாரை குட்டுறான். ஒரு வாத்தியார், டேய் இந்த விளக்கம் தெரியாதவங்களாம் எழுந்து நில்லுடான்னு, ஒத்தம் கூட எழுந்திருக்கல. கடைசியில் ஒரு பையன் எழுந்தான். ஏன்பா நீ தான் நல்ல பையன் எழுந்து. அது இல்லை சார், ரொம்ப நேரம் நீங்கள் தனியாகவே நிற்கிறீங்க, நான் துணைக்கு நின்று. தெரியாதவன் எழுந்துட்டா வாத்தியார் தெரியாமல் நிற்கிறார்கள், நான் இன்னைக்கு பையன். அது மாதிரி இங்கேயும் அந்த குலுக்குவது, அதாவது குட்டுப்பட்டாலும் மோதிர கையில், குட்டுப்பட்டாலும் மாதிர கையால் குட்டுப்படும். நம்மை விட வலியவனாலே நாம குட்டுப்பட்டால் வலிமை வரும். 2ஆம் கிளாஸ் பையனுக்கு சந்தேகம் வந்தா 5ஆம் கிளாஸ் பையன் கிட்ட கேட்கணும். 10ஆம் கிளாஸ் பையனுக்கு சந்தேகம் வந்து 3ஆம் கிளாஸ் பையன் கிட்ட கேட்கக்கூடாது. பையன் அப்பா கிட்ட சந்தேகம் கேட்கணும். இப்பெல்லாம் அப்பா பையன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, ஏன்னா நான் தான் உங்க அப்பாவா, எனக்கு சந்தேகமா இருக்கலாம் நீ நடந்துக்கிறத பார்த்தா, அந்த அளவுக்கு வந்தாச்சு. அதனால இங்கேயும் குற்றம் குட்டிட்டு முதல்ல நீ படி, உலகத்து ஜீவன்களுக்கு சொல்லிக் கொடுக்க. இப்பெல்லாம் ஆசிரியருக்கு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் ஒன்று உண்டு, படியடை பயிற்சி. இடையில புதுசா ஏதாவது ஒரு சிலபஸ் சொன்னா ஒரு 6 வாரம் தட்டத்துக்கு போய் உட்காந்து டிஏடியை வாங்கிட்டு வந்துடணும். அதனால அதை ரெஃப்ரெஷர் கோர்ஸ் குடிச்சவனும் முருகன் தான். நீ முதல்ல போய் படிடா. எங்க படிக்கிறது? அமைதியா சிறைக்குள்ளே தடினோம். அந்த காலத்துல எல்லாம் சிறைச்சாலை தவச்சாலையா இருந்தது. அதனாலதான் கண்ணபெருமான் பிறந்தது சிறைச்சாலை. உலக சரித்திரம் எழுதியதும் நேரு சிறைச்சாலையிலே. மிகப்பெரிய சிலப்பதிகார உரை எழுதிய மாப்போசி ஜெயிலா எழுதினார். வலிமைக்கு மார்க்கத்தை எழுதிய நம்முடைய செக்கிழத்த செம்மல் சிதம்பரனார் அங்கதான் எழுதினார். சிறையிலே இருந்து பல காவியங்கள் பிறந்தது, பல ஞானங்கள் பிறந்தது. இன்னைக்கு சிறையிலே இருந்து பல எம்எல்ஏக்கள் பிறக்கிறார்கள், சிறையிலே இருந்து பல கவுன்சிலர்கள் பிறக்கிறார்கள். அல்ல, அதுதான் ஞானம். அப்ப இங்க அதே மாதிரி நீ போய் முதல்ல படி, உள்ள தள்ளியாச்சு. இப்போ வேலை நின்று போச்சு. 6ஆம் கிளாஸ் வாத்தியார் இங்கிலீஷ் வாத்தியார உள்ள தள்ளி விட்டா இங்கிலீஷ் பாடம் கட்டு போயிடும். இப்போ பிரம்மனை உள்ள போட்டாச்சு, படைப்பே நடக்கல. பிறந்தது சாகல, புற வயிற்றுல கர்ப்பமா இருக்கிறது பிறக்கல. பூமி தேவி தவிக்கிறான். தேவர்கள் எல்லாம் ஓடி வந்தார். ஓடி வந்து சிவபெருமானிடத்தில், ஐயா சந்திரசேகரா, பிரம்மனை சிறையில் இட்டு விட்டா உங்க பிள்ளைகிட்ட பேசுற அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை. இன்னைக்கு அதுதான் வாரிசுகள் கிட்ட தான் ரொம்ப பயப்பட வேண்டியிருக்கு. பெரிய ஆளெல்லாம் இப்போ டிம்மி கழிட்டு போயிட்டான். வாரிசுகள் ஆடுற ஆட்டம் தாக்க முடியல. அங்கேயும் கேட்குறான், முருகன் கிட்ட போய் சொல்ல முடியலப்பா, நீ தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். சிவபெருமான் பார்த்தார். பிள்ளைகிட்ட போய் நாம சொல்லுவானேன்ட்டு நந்தியை கூப்பிட்டார். நந்தியே நீ போய் முருகன் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி பிரம்மனை விடுதலை பண்ண சொல். நந்தி கிட்ட வந்தார். இப்போ முருகன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சிறையில் அடைச்சதோடு இல்லை, இப்போ வீட்டில் வேலைக்காரி சரியா வேலை செய்யல, நாளையிலேருந்து நீ வேலைக்கு வராத சொன்னா போதாது, அந்த வேலையை நாம செய்யணும். வேலைக்காரியை நிறுத்திவிட்டு நீ வீட்டை பெருக்க மாட்டேன்னு உட்காந்துருந்தா என்ன ஆறுது? அவளை நிறுத்தினா அந்த வேலையை உனக்கு செய்ய சாமர்த்தியம் இருந்தா வேலைக்காரியை நிறுத்தலாம். இங்க அதே மாதிரி பிரம்மனை சிறையில போட்டாச்சு. சிருஷ்டி தொழிலை யார் செய்யறது? முருகனே செய்ய ஆரம்பிச்சான். முருகனே செய்ய ஆரம்பிச்சான். ஆனா அதுலதான் பிரச்சனையே வந்தது. எல்லாரும் ஆசிரியர்கள் தான், இங்கிலீஷும் டீச்சர் தான், தமிழும் டீச்சர் தான். இன்னைக்கு தமிழ் வகுப்பு, தமிழ் ஆசிரியர் போயிட்டார், டிஸ்மிஸ் ஆயிட்டார். அப்ப அந்த வகுப்பு நடத்தணும். இங்கிலீஷ் டீச்சரை கொண்டு தமிழ் வகுப்பு எடுப்போம்னா அவன் எப்படி நினைப்பான்? எப்படி நடத்துவான்? ஆ என்பதற்கு இணையான ஆங்கில எழுத்து என்னம்மா? ஒரு சரித்திர பேராசிரியரை கொண்டு போய் நீ தமிழ் வகுப்பு நடத்தினா அவர் ஆ என்ற எழுத்து தோன்றியது கிபியா கிமுவாம்பார். சந்தேகம். சயின்ஸ் டீச்சரை கொண்டு போய் கொடுத்தா ஆ என்ற எழுத்தை ஒரு குடுவையிலே போடு, ஈ என்ற எழுத்தை ஒரு குடுவையிலே போடு, உஷ்ணப்படுத்து, என்ன வாயு வருதுமா. அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அவன் பாடம் நடத்துவான். கணக்காத்தியரை போய் தமிழ் நடத்தினா திருக்குறளிலே முதல் வரியில இருக்கிற எழுத்துக்களை கூட்டு, 2வது வரியில இருக்கிற எழுத்துக்களை கூட்டு, அதுல இருந்து இதை கழி மீதி என்ன வருமா. அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி தான். குருடனை பார்த்து ராஜவழி விழிக்கு சொல்ல முடியாது. இப்ப முருகன் ஞான பண்டிதன், அவன் படைக்கிறான். ஆனா அவன் படைக்கிற உயிரெல்லாம் ஞானமா வருது. ஒரு நேரத்துல ஒரு புத்திசாலியை சமாளிக்கிறதே கஷ்டம். 10 முட்டாளை சமாளிச்சிடலாம், ஒரு புத்திசாலி கண்டுபிடிக்க. அது 2 புத்திசாலி சேர்ந்துட்டா இவன் அவனை பார்ப்பான், அவன் இவனை அழிப்பான், கஷ்டம். அதனால இங்கேயும் எல்லாம் ஞானமயமானோன்னா தாங்க முடியல. தாங்க முடியாத காரணத்தினாலதான் ஓடி வருகிறார்கள். இப்ப இவர் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். நந்தி கிட்ட வந்தார். எம்பெருமானே ஓடி போச்சு வாழை தூக்கிட்டு நந்தி. ஏன்? சில காரியம் செய்கிற போது அதுல ஈடுபாடா இருக்கணும். நீங்க மைசூர் பாகுக்கு பாகு வைக்கிறீங்க, ஒரு நிமிஷம் முருகி போனா செங்கல் வச்சு உடைக்கணும்.
ஒரு நிமிஷம் முன்னால போனா டம்ளர்ல ஊத்தி குடிக்கணும். அந்த நேரத்தில் கண்ணும் கருத்துமா இருக்கணும். அடுப்புல பாலை வச்சுட்டு டிவி சீரியல் பார்க்க முடியாது. சிருஷ்டி தொழில் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இருக்கும்போதே பல பேருக்கு காது வைக்க மறந்து போயிடுறான், பல பேருக்கு கையில் 6வது விரல வச்சுப்படுறான், ஒரு கை குட்டையா இருக்கு, ஒரு கை நட்டையா இருக்கு. அப்படி பண்ணும்போதே இத்தனை பிரச்சனை. இன்னும் அப்பப்போ எழுந்து போயிட்டு வந்தா எப்படி இருக்கும்? எங்கள் வீட்டில் இன்னைக்கு சமைச்ச மாதிரி தான் இருக்கும். இவன் ஒரு கை உப்பு போடுவா, அவன் ஒரு கை உப்பு போடுவா, ஆளுக்கு ஒன்று பண்ணிட்டு போக வேண்டியதான். அதனால இங்கேயும் அதே மாதிரி முருகன் சிருஷ்டி தொழில் பண்ணுகிறான். அந்த நேரத்தில் அப்பா கூப்பிட்டாலும் வரமாட்டேன், டப்பா கூப்பிட்டாலும் வரமாட்டேன், போ. இப்போ சிவனே வந்தார், இறங்கி வர்றார். கந்தா முருகா இங்கே வா, ஒரு 2 நிமிஷம் சிருஷ்டி தொழில் நிறுத்துவதனால தப்பில்லை, நிறுத்து. கிட்ட வந்தார். பிரம்மனை விடுதலை செய். இன்னைக்கு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அரெஸ்ட் பண்ணோன்னா ஒரு பெரிய, அவரை விட பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறார், நீ அவரை ரிலீஸ் பண்ணு. அவர் என்ன சொல்வார்? சார் ஜாமீன் கொடுத்தா தான் சார் ரிலீஸ் பண்ண முடியும். ஒருத்தரை ரிலீஸ் பண்ணோன்னா அதுக்கு இன்னொருத்தன் ஜாமீன் கொடுக்கணும். ரொக்க ஜாமீன், தனிநபர் ஜாமீன், இத்தனையும் உண்டு. இப்போ பிரம்மனை விடுதலை பண்ணனா ஜாமீன் கேட்டவனும் முதல்ல முருகன் தான், ஜாமீன் கொடுத்தவனும் சிவன் தான். அதுல இருந்து வந்தது தான். முருகன் கேட்கிறான், பிரம்மனை விடுதலை பண்ணணும்னா ஜாமீன் கொடுக்கணும். என்ன ஜாமீன்? அவன் 5000 திருடி இருக்கான், நீ 1 லட்சம் கொடு, அப்பத்தான் நான் அவனை விடுதலை பண்ணுவேன். இன்னைக்கு முருகன் கேட்கிறான், அவருக்கு பிரணவத்துக்கு பொருள் தெரியல, நீங்க சொல்லுங்க, நான் விடுதலை பண்றோம், அதான் ஜாமீன். சிவபெருமான் சொன்னார், எனக்கு தெரியாதுன்னு. தெரியாதா? யாருடைய உடுக்கையின் டமர்க நாதத்திலே இருந்து பிரணவம் பிறந்ததோ அவர் சொல்லுகிறார், எனக்கு தெரியாது. உலகத்துக்கு கத்துக் கொடுக்கிறார். 40 வயசுல கல்யாணம் ஆகி 45 வயசுல ஒருத்தருக்கு பையன் பிறந்து அவனுக்கு 3 வயசு, இவருக்கு 48 முடிய போகுது. ஒரு பெரிய கல்லூரியில பெரிய பேராசிரியர். இந்த குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கு சின்ன புஸ்தகத்தை. பாடாயும் படம், பாயிட்டாயும் பட்டம், 3வது பம்பரம். அது சட்டுன்னு வரல. குழந்தை அப்பா கிட்ட போய், அப்பா இது என்ன நீ படி பார்க்கலாம். அப்பா எனக்கு தெரியலடா கண்டா, நீ படி. ஏன் குழந்தைக்கு தெரியுதான்னு பார்க்கறதுக்கு அப்பா கேட்கறாரு, எனக்கு தெரியலடா. குழந்தை பாயும் பாயாயும் பம்பயம்னு படிக்கும், பம்பரம்னு படிக்காது. உடனே அந்த அப்பா குழந்தையை வாரி எடுப்பார். தப்பா படிக்கிறான், ஆனாலும் அந்த குழந்தையை வாரி எடுத்து முத்தம் கொடுத்து நேரம் சமயக்கட்டுக்கு போய் பொண்டாட்டி கிட்ட சொல்லுவார், ஏய் நம்ம குழந்தை என்னமா படிக்கிறான். அவ உடனே சொல்லுவா, சொல்லுடா கண்ணு. அந்த குழந்தை அப்பா தோல்லையே இருந்துட்டு அம்மா காதல சொல்லும். உலகத்துல எல்லா பெற்றோர்களும் அனுபவிக்கிற தம்மின் தம்மக்கள் மற்ற குழலில் நிதி யாழ் நிதி என்ப தம்மக்கள் மழை சொல் கேளாதவர். அவருக்கு மட்டும் தோணாதா? சிவபெருமானுக்கு மட்டும் தெரியாதா? தனக்கு தெரியாதுன்னு சொன்னா முருகன் சொல்லுவான், முருகன் வாயினாலே பிரணவத்தை கேட்பதில் ஆனந்தம் என்று எண்ணிக்கொண்டு எனக்கு தெரியலன்னார். இது படா குழந்தை. இது சொல்லுது, அப்ப நான் சொல்லித்தரேன், சொல்லுடா. நான் சொல்லித்தந்தா நான் வாத்தியார், நீ கத்துக்கிட்டா நீ மாணவன். மாணவன் கீழே இருக்கணும், ஆசிரியர் மேல இருக்கணும். ஏன்னா மேல இருந்து தான் தண்ணி கீழே வரும், அறிவு மேல இருந்து தான் கீழே வரணும், இப்படி போகாது. அதனால உயர்ந்தவர்கள்ட்ட தாழ்ந்தவர் வரணும். ஆசிரியர் உயர்ந்தவர், மாணவன் தாழ்ந்தவன். அதனால நான் உயரமான இடத்துல இருக்கணும், நீ கீழான இடத்துல இரு. சேட்டை பண்ணாம கையை காலை கட்டிட்டு நில்லு. சித்திர பாவையின் அத்தக அடங்கி கேளு. சிவபெருமான் பார்த்தார், கண்ணா எல்லாம் ரைட்டு, நான் வாயை பத்திட்டு கையை கட்டிட்டு நிக்கிறேன். ஆனா உயர்ந்த இடம் கேட்கறியே, உலகத்திலேயே உயர்ந்த இடம் கைலாயம்தான். இதுக்கு மேல உயர்ந்த இடத்துக்கு எங்கடா போவேன்? இது ஞான குழந்தை. இது சொல்லுது எதுக்காக? நம்ம குழந்தைகள் நல்ல. தசரதன் ராமன் காட்டுக்கு போனதுனாலே உயிரை விட்டான் பிரியம் இல்லாம. ஒரு குழந்தை கேட்டது, ஏன் உத்தரவிட்டான்? இவனுக்கு கூட போக வேண்டியதுதானே. இது கம்பனுக்கு தெரியல, வால்மீகிக்கு தெரியல. இந்த குழந்தை ரொம்ப சுலபமா. இன்னொரு குழந்தை கேட்டது, எங்க வீட்டுல தான். இந்த பையன் கேட்டான், தேவகி வசுதேவரை சிறையிலே போட்டான், 8வது குழந்தைகிறாலே தனக்கு ஆபத்து என்ற காரணத்தினால கம்சன் ஜெயில போட்டான்டா. 7 குழந்தை பிறந்ததுக்கு 6 குழந்தையை கொண்டு விட்டான். 7வது குழந்தை அவன் கையை விட்டு போயிடுத்து. 8வது குழந்தை தான்டா கிருஷ்ணன். அந்த பையன் நல்லா சினிமா படமெல்லாம் பார்க்குறவன், வீட்டுக்குள்ளே தான் டிவி வருது, அவனுக்கு எல்லாமே தெரியும். அந்த பையன் சொல்றான், ஏன் 2 பேரும் தனித்தனியா, ஒருத்தர் பாளையங்கோட்டை ஜெயிலையும் ஒருத்தர் ஜிகார் ஜெயிலையும் போட்டிருந்தா குழந்தையே பிறந்திருக்காதே, எதுக்காக 8வது குழந்தை பிறகு? இது கம்சனுக்கு தெரியலையே. எதுக்காக தேவகி வசுதேவரையும் கூட ஒரு ஜெயில போட்டான்? காலுக்கு விலங்கு போட்டான், கைக்கு விலங்கு போட்டான், ஆசைக்கு விலங்கு போடலையே. 2 பெத்து தள்ளிச்சே 8. அதை விட உன்னை திகார்லையும் உள்ள பாளையங்கோட்டையிலும் போட்டா குழந்தையே பிறக்காது, இவனுக்கு ஆபத்தே. இது நமக்கு தெரியலையே. குழந்தை அவ்வளவு புத்திசாலி, தெரிஞ்சது. அதனால இங்கேயும் அதே மாதிரி முருகன் சொல்றான், ஏன் உயர்ந்த இடம்ல? கைலாசம் உயர்ந்தது, அதுக்கு மேல நீங்க நின்னா நீங்க ரொம்ப உயரம். உங்க தோள் மேல நான் உட்கார்ந்தா உங்களை மேல நான் உயரம். அதனால உங்க தோள் மேல தூக்குங்க. முருகப்பெருமானை தோளிலே தூக்கி கொண்டான். வரது காதிலே ஓம், அது பிரணவம். நவம் என்றால் புதுமை, பிரா என்றால் சிறந்தது. வீட்டில் செஞ்சா சாதம், அதையே கோயிலில் காட்டினா பிரசாதம். என்றைக்கும் புதுமையானதாய்
என்றைக்கும் சிறந்ததாக இருப்பது எதுவோ அதுதான் இறைவன். அவனை சொல்லுகிற வேதம் அதான் பிரணவம். அதனால இங்கேயும் சிறந்ததாக, அழியாததாக, அழிவற்றதாக எல்லாவற்றையும் விளக்கக்கூடியது எதுவோ அதுதான் பிரணவம். இதை வலது காதல சொன்னோம். எப்படி பம்பையன் சொன்ன பையனை சமயக்கட்டுக்கு தூக்கிட்டு போய் அம்மா கிட்ட சொல்ல சொன்னானோ அது மாதிரி சிவபெருமான் சமயக்கட்டுக்கு போக வேண்டாம். ஏன்னா உங்க பொண்டாட்டி சமயக்கட்டுல இருக்கா, பரமசிவன் பொண்டாட்டி பக்கத்திலேயே இருக்கா. வலது காதுல முருகன் சொன்னான், பொண்டாட்டியும் கேட்கணும்னு ஆசைப்பட்டார், அப்படி தூக்கி இப்படி இந்த பக்கம் வச்சுக்கிட்டார். இந்த காதலையும் சொன்னான். அதனாலதான் சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரமதை செவியார தந்தவன். இரு செவியிலேயும் சொன்னான். அவன் 3 பேருக்கு சொன்னான். ஆளாலம் உண்டவர்க்கும் திருப்புகள் பண்ணவர்க்கும் குரு முனிவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனே வேளா சரணம் சரணம், பற்பத வேந்தன் மகள் பாலா சரணம் சரணம். ஆளாலம் உண்டவர்க்கும் குருமுனிக்கும் திருப்புகள் பண்ணவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனே நாதா குமரா நமையென்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருளும் வேதா முதல் விண்ணவர் போற்றும். அனுபூதியில் வரும். வேதா முதல் விண்ணவர் போற்றும் நாதா கேட்பான். அதோட சொல்லுவான் பிரம்மா, அலங்காரத்தில் சொல்வார், பிரம்மா நீ ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணி முருகன் உன்னை காலில் விலங்கு போட்டு ஜெயிலில் போட்டான். முருகனுடைய அடியார்கள் பாவின்னு நீ எழுதுனேன்னு வச்சுக்கோ, உனக்கு மறுபடியும் இன்னொரு விலங்கு போட்டுரும். பங்கே இருக்கிறனை பட்டோலையில் எழுத பண்டு தடை தன் காலில் இட்டது அறிந்திலனோ பொங்கோதம் வாய்விட பொன்னன் சிலம்பு புலம்பவரும் எங்கோன் அருகின் இனி நான்முகனுக்கு இருவிலங்கே. முருக பக்தர்கள் கிட்ட போகாதரா, முருகன் சும்மா விட மாட்டான். அப்படி இறைவனுக்கே உபதேசம் பண்ணுகிறான். அதான் ஏரகத்தில் ஏறி நின்று பிரணவத்தை உபதேசித்த சீர்பெருகு சுவாமிநாதன் திருமுகத்தை நினைத்தார் பாரில் உள்ள குழந்தைகள் எல்லாம் பிணியின்றி பிறக்கும், மறுவின்றி பிறக்கும். அதான் முதல் படைவீடாக இருக்கிற சுவாமி மலை. அங்கே சுவாமி என்றால் சிவபெருமான், சுவாமிக்கே நாதன் அல்ல. நாதன் என்றால் சிவபெருமான், நாதனுக்கே சுவாமி. ஏன்னா அமரசிம்மன் ஒருத்தர் தான். நல்லா கேட்கிறவங்களுக்கு தான் நிறைய செய்திகள் சொல்லணும். அமரசிம்மன் ஒருத்தன், அவன் சமணன். சமணர்களுக்கு நம்ம இந்து மதம் பிடிக்காது. அவன் ரொம்ப வாதிட்டு எல்லாரையும் தோற்கடிச்சான். ஆதிசங்கரர் அவனோடு வாதிட்டார். சரஸ்வதியே ஜட்ஜா இருந்த உடனே இவன் திரைக்கு பின்னாலே ஒரு கும்பத்திலே சரஸ்வதியை ஆவாகனம் பண்ணிவிட்டு கேட்டுக்கெல்லாம் பதில் சொல்றான். சரஸ்வதி பதில் சொல்லித்தரான். சங்கரர் சொல்றாரு, அம்மா இன்னைக்கு சமணர்களுக்கு சரஸ்வதி உண்டு, மற்ற தெய்வம் கிடையாது, பிள்ளையார் உண்டு, சரஸ்வதியும் உண்டு. இவர் கேட்கிறார், அடியோட இந்து மதத்தை நிர்மாலம் பண்ணணும்னு நினைக்கிறானே, அவனுக்கு நீ பதில சொல்லி தர்றிய நியாயமாமா? உன் பிள்ளை அழிக்க நீயே உதவலாமா? தெர பட்டுன்னு அருந்து விழுந்தது. கலைமகள் கிளம்பிட்டான். அமரசிம்மன் தோத்து போயிட்டான். தோத்து போனோன்னா என்ன பண்ணான்? தோல்வி தாங்க முடியல, தற்கொலை பண்ணிக்க போனான். மிகப்பெரிய அறிவாள், உலகத்திலே அத்தனை மதங்களிலேயும் இருப்பதிலேயே மிக 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 பெரிய அறிவாளி அமரசிம்மன். அவன் எழுதிய நூல்களைப் போல ஒரு நூல்கள் யாரும் எழுத முடியாது. அவன் என்ன பண்ணான்? இது யாருக்கும் பிரயோஜனப்படான். அவன் எழுதுகிற நூலெல்லாம் நெருப்பில் போட்டான். கடைசியில் அவன் எழுதினது அமரகோசம்னு ஒரு நூல். அதுதான் டிக்ஷனரி, நிகண்டுன்னு பேர். அமரகோசம் அப்படின்னா சமரசிம்மன் எழுதின நிகண்டு. அதை திருப்பில் போடும்போது ஆதிசங்கரருக்கு தெரியுது. அவர் ஓட்டமாக ஓடிப்போய் அவன் கையை பிடிச்சி தடுத்துட்டான். அப்பா செய்யாது, வெற்றி தோல்வியும் சமம். அதனால இப்பேற்பட்ட அது ஒன்று மட்டும் மிச்சம். அவன் பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்தையும் எழுதியிருப்பான். அகராதி என்றால் ஒரு வார்த்தைக்கு எத்தனை பொருள்னு எழுதியிருக்கணும். பதி சொன்னா புருஷன், ஊர், நிறைய இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கு பல பொருள் இருக்கலாம். அவன் எல்லாத்தையும் எழுதியிருக்கான். அதுல முருகனுடைய பெயர்கள், அவன் சமணன், நல்லா கவனிக்கணும். இந்து மதத்து எதிரி, ஆனா பாரபட்சம் இல்லாமல் எழுதியிருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் பேர், எந்தெந்த சாமிக்கு என்னென்ன பேர் ஆதாரபூர்வமா எழுதியிருக்கான். முருகனுக்குரிய பெயர் சுவாமி, கஜானன அனுஜன், சூரசம்ஹாரம். சுவாமி என்ற பெயர் முருகனுக்கு மட்டும்தான். சுவாமி என்ற பெயர் முருகனுக்கு மட்டும்தான். நம்ம எல்லாரையும் சாமிங்கிறோம். பழம் என்பது வாழைப்பழத்துக்கு மட்டும்தான். எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தாலும் வாழைப்பழத்துக்கு அது சிறப்பு. ஆனால் எல்லாத்தையும் நம்ம பழம்னு சொல்றோம். அதே மாதிரி இங்கேயும் சுவாமி என்பது முருகனுக்கு மட்டும்தான். அதனால தான் கந்தசாமி, சுப்பிரமணிய சுவாமி, சுவாமிநாதன், இப்படி வேலுச்சாமி. சாமி என்பது முருகனுக்கு மட்டும்தான். அதனால அவனுக்கு சுவாமிநாதன், நாதனாக இருக்கிற பெருமானுக்கு, சிவபெருமானுக்கே அவன் சுவாமியாக இருந்தவன். ஏரகம்னா சுவாமி மேல. அங்க பிரணவத்தின் பொருள் உபதேசம் பண்ணுகிறார். அதற்கு அடுத்தபடியாக முருகன் ஞான பழத்தை ஏந்தி கொண்டு பழனியிலே போய் நிற்கிறான். பழனியிலே வந்து நின்று அழகொடுக்கும் திருமுகத்தை நினைத்தால் தடலாக நம்மை வருத்துகின்ற தாபமெல்லாம் தீரும். இது குழந்தை பருவ விளையாட்டு. அப்பொழுது தேவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். யாருமே நம்மை மற்றவர்கள் ஒத்துக்கொள்ளணும்னா நம்ம செயல் மூலமாக தான் ஒத்துக்க வைக்கணும்.
இப்ப நான் வெளிப்படையா நல்லதை பேசினா தான் ஓ இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு 4 வார்த்தை தெரியுது. வெளிப்படுத்தாமையே இருந்தா உங்களுக்கு சமைக்க தெரியுங்கிறத நீங்க சமைச்சு காட்டினா தான் தெரியும். உனக்கு படம் வரைய தெரியும்னா நீ 4 படத்தை வரைஞ்சு காட்டினா தான் தெரியும். உனக்கு ஆட்சி செய்ய தெரியும்னா நீ ஆண்டு காட்டினால் தான் தெரியும். உள்ளுக்குள்ளே எனக்கு தெரியும் உட்கார்ந்து இருக்கக்கூடாது. திறமைகள் நம்ம இடத்துல இருந்தால் அதை வெளிக்காட்டுவதற்கு நாம தான் முயற்சி பண்ணணும். அதுக்கு பிறகு மற்றவர்கள் நமக்கு தூக்கி விடலாம், தூக்காமலும் இருக்கலாம். ஆனா நம்ம